எழுத்து நீட்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. காவிரி விவகாரத்தில் 4 வாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு தீர்ப்பை தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் வரவேற்று வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்குமான அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள். இதில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு தன்னுடைய அவசர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய கர்நாடக அரசாங்கம் தற்போது அங்கே ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை கூட்டவிருப்பதாக 24ஆம் தேதி அந்த சிறப்பு கூட்டம் கூடவிருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவை ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கவிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறது. உடனடியாக தண்ணீர் திறந்துவிட போகிறோம் என்பதற்கான ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டதாக தெரியவில்லை. தற்போது இப்படி வேகமான செயல்பாடுகளில் கர்நாடகா இயங்கிக் கொண்டிருக்க தமிழகம் அடுத்தது செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தமிழகம் தற்போது பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு அதிமுகவுடைய அரசு காரணமா, உச்சநீதிமன்றம் காரணமா, பாராட்டு யாருக்கு, இந்த சாதனைக்கான முக்கியத்துவம் கிரெடிட் என்பது யாருக்கு செல்ல போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பேராசிரியர் தீரன் அவர்கள் இணைகிறார், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன் திமுகவின் சார்பாக இணைகிறார். என்னுடைய கேள்வி முதல்ல திரு கோவி செழியன் அவர்களிலிருந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திரு திமுகவுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் அதே போல எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே கூட இந்த காவிரி தீர்ப்பு தொடர்பாக நீண்ட தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல காவிரி நதிநீர் பங்கீட்டுல அடுத்த கட்டமாக தமிழகம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து கேட்டிருக்கிறார்கள். 4 வார காலம் பொறுத்திருக்காமல் உடனடியாக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எஸ், நிச்சயமாக செய்ய வேண்டும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், பிரதமருக்கு கொண்டு போய் மனு கொடுங்கள், சித்தராமையாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், இதுல பல்வேறு அரசியல் ரீதியான அழுத்தங்கள் தேவை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் சட்ட போராட்டத்தை மட்டுமே நம்பி தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை முதற்கட்டமாக ஒத்துக்கொள்ளணும் இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அரசிதழில் வெளியிட்ட ஒரு காரணத்தை மட்டுமே தனக்கு சாதகமாக்கி கொண்டு அரசியல் செய்ய முற்பட்டு செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆனால் அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகும் கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமரை வலியுறுத்தி இதுவரை சொல்லாமல் இருந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு 4 வாரத்தில் அமைக்க வேண்டும் என சொல்லியிருப்பதே தமிழக அரசு இந்த பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தவில்லை என்பதுதான் முதலமைச்சர் பிரதமருக்கு கொடுத்த கோரிக்கை மனுக்கள். அதாவது காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுதே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும், அந்த காவிரி மேலாண்மை வாரியம் தான் கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும், உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த சரத்துக்களை எல்லாம் கூட மறந்துவிட்டு அரசியலில் வெளியிட்ட காரணத்திற்காகவே தன்னை பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய முதலமைச்சர் இருந்தார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மாத்திரமல்ல, சட்டப்பேரவையில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் ஒன்று திரண்டு கர்நாடக மாநில அரசினுடைய உரிமையை நிலைநாட்ட நினைக்கிற இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வீம்பு பிடிக்காமல் அரசியல் பார்க்காமல் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவிரி பிரச்சனை நிற்கிறது உங்கள் தலைமையில் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், மறுக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 2 முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள், மறுக்கவே இல்லை. முதலமைச்சர் அந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுவுமே கூட்டப்படவில்லை, அதையும் நான் ஏற்கிறேன். ஆனால் கடைசியா வெற்றி யாருக்கு கிடைச்சது? தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்திருக்கு? அதாவது காவிரி நடுவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழிகாட்டுதல் கர்நாடக அரசை வலியுறுத்துகிறது. ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுக்கிறது. தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒன்று கூடுகிறார்கள் கன்னடர்கள்.
தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழகத்தின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த தமிழக அரசு தயங்குவது ஏன் என்று விவசாயிகள் வேதனை குரலில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மூலம் தனித்த ஒரு பெருமையை அனைத்து கட்சி தோழர்கள் இதுல தமிழக அரசாங்கம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால்தான் என்ன அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு கர்நாடகா, நேற்றுக்கு அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வருகிறது. இன்னைக்கு கர்நாடகா அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறாங்க, ஈவினிங் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவிருக்கிறோம் என்று அறிவிச்சிருக்காங்க. நாங்க அடுத்த கட்டமா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுக்கிறோம் சொல்றாங்க. அவர் சொல்றது போல தண்ணீர் தரமாட்டோம் சொல்றதுக்கு அவங்க இவ்வளவு செய்யும் போது தண்ணீரை கேட்டு பெற வேண்டிய நாம இன்னும் அரசியல் ரீதியான அழுத்தங்களை கொடுக்கணுங்கிற பார்வை இல்லையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு 20/9/2016 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக 2 வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த 21லிருந்து 27ஆம் தேதி வரையில் 6,000 கன அடி, வினாடிக்கு 6,000 கன அடி. அதே போல் 4 வார காலத்திற்குள்ளாக அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. இதில் மதிப்பிற்குரிய சகோதரர் கோவை செழியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் அல்லவா, 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தான் 50 ஆண்டு காலத்து கழித்து இந்த ஒப்பந்தமானது மறு ஆய்வு செய்யப்பட்டு அது புதுப்பிச்சிருக்கணும். 74 யார் முதலமைச்சராக இருந்தாங்க? அன்றைய முதலமைச்சர். அவர் இல்ல அவரு அம்மாவை குறை சொல்லும் பொழுது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுலாம் கொஞ்சம் நம்ம மனசுல வச்சு பார்த்தா தான் எதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நம்புகிறார்கள் என்ற கருத்துக்கு வர முடியுன்றதுக்காக சொல்றேன். நான் குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லல. இல்ல சொல்வது போல இன்னைக்கு நம்ம சட்ட ரீதியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2007ல ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான வெற்றியை நம்ம பெற்றோம். நடுவர் மன்றம் நமக்கு ஆதரவா 192 டிஎம்சின்னு கொடுத்தது. அதுக்கு முன்னாடி 91ல ட்ரிபியூனல் இன்டரிம் ஆர்டர் கொடுக்கும் போதும் கூட நமக்கு 200 டிஎம்சி கொடுத்தது. சட்ட ரீதியான வெற்றியை 91ல பெற்றோம், 2007ல பெற்றோம், அப்புறம் அரசிதழில் வெளியிட்டோம். இன்னைக்கு 2016 சட்ட ரீதியான வெற்றியை பெற்றிருக்கோம். தண்ணி வரலையே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகா தொடர்ந்து அடாவடி செய்து அடம்பிடித்து வருகிறது என்பதை நீங்கள் இப்போ பார்க்கணும். இன்றைக்கி இல்லை, 1991 இடைக்கால தீர்ப்பு வெளிவந்த பொழுது இடைக்கால தீர்ப்பில் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீர் தரப்பட வேண்டும் என்பது இடைக்கால தீர்ப்பு. ஆனால் அவர்கள் சட்டமன்றத்தில், கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு அவசர சட்டம் போட்டு நாங்கள் இந்த இடைக்கால தீர்ப்பை அமுல்படுத்த முடியாதுன்னு சொல்லி அதற்கப்புறம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுதும் கூட உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதன் பிறகுதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு இவ்வளவு தண்ணீர் தரப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை பெறுறாங்க. ஆக நீங்க வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு என்ன நிலைமையில், அதாவது கர்நாடகத்தில் மழை நீர் அதிகமாக பெய்து கொள்ளளவு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களால் தேக்கி வைக்கப்பட முடியாத தண்ணீரைத்தான் திறந்து விடுகின்ற வரலாறு நாம் பார்த்துருக்கிறோம். அது 91 ஆகட்டும் அல்லது 94 ஆகட்டும் அல்லது அப்போ 95ல் மறுபடியும் ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. இந்த தீர்ப்பை நாங்கள் சரி அமுல்படுத்த முடியாது என்று சொல்லி. ஆக தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 11 டிஎம்சி தண்ணீரானது, முதல்ல நரசிம்மராவ் அவர்களுடைய காலத்தில் 11 டிஎம்சி தண்ணீர் உச்சநீதிமன்றத்துக்கு அம்மா அன்றைக்கு போய் வழக்கு போட்டதனுடைய விளைவாக இது பிரதமர் தலையிட்டு இதில் நியாயம் வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 11 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி பிரதமர் அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அவர்கள் வலியுறுத்துகிறார். அதன் பிறகு அவர்கள் அதை தர மறுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்ட பிற்பாடு 6 டிஎம்சி தண்ணீர். ஆக நீங்க வரலாற்று ரீதியா ஒவ்வொரு முறையும் நீங்க கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அதே போல மத்தியில் யார் பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அதை கேட்க மாட்டார்கள்.
அதாவது நீதிமன்ற இன்னொன்னு நான் சொல்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம விரிவா வருவோம். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகுதான் தமிழகத்திற்கு நீதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டமே சிறந்த வழி என்று அதிமுக சொல்ல, நீதிமன்ற தீர்ப்புகள் மட்டுமே, நம்ம பேப்பர்ல இருக்கக்கூடிய தீர்ப்புகளை மட்டுமே வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது, அரசியல் ரீதியான அழுத்தங்கள் தேவை, அதற்கு தமிழக அரசு முயற்சி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக வைத்து வருகிறது. காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. காவிரியில நமக்கு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைத்த போதும் அரசியல் ஓயவில்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அந்த விவகாரத்தில் தற்போது கடந்த செக்மெண்ட்ல 2 கட்சிகளுமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். என்னுடைய அடுத்த கேள்வி திரு கோவி செழியன் அவர்களுக்கு தான். திரு தீரன் அவர்கள் வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதிலளிக்க விரும்புவீர்கள். அவர் சொல்லக்கூடிய விஷயம், நாம திரும்ப திரும்ப நரசிம்மராவ் அவர்கள் வலியுறுத்தினார், மன்மோகன் சிங் அவர்களை கூட்டு போய் பார்த்தோம், வாஜ்பாய் அவர்கள் அனைத்து முதலமைச்சர்களையும் கூட்டு பேசினார், நாங்க எத்தனை முறை பேசிட்டோம், 25 சந்திப்புகள், 6 முறை நேரடியான முதலமைச்சருடைய சந்திப்புகள், எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இருக்கவில்லையே. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சந்தித்தார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சந்தித்தார்கள், எதுவுமே பிரயோஜனம் இல்லையே, நீதிமன்றத்தின் மூலமா தானே தீர்ப்பு கிடைத்திருக்கிறது, அப்ப நாங்க என்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. திரு கோவிச்செடி, காவிரி நீர் பிரச்சனையில் தலைவர் கலைஞருடைய அணுகுமுறையும் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறையும் சமமாக ஒப்பிட்டு நீங்கள் ஆய்வு செய்ய நினைப்பதே என்னுடைய பார்வையில் தவறு. அதற்கு காரணம், காவிரி நீர் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமராக இருந்த VP சிங்கிடம் சிறப்பு அனுமதி பெற்று அதற்கான இடைக்கால உத்தரவையும் பெற்றுவது வரை இந்த நடுவர் மன்ற தீர்ப்பையும் நடுவர் மன்ற ஆணையத்தையும் விமர்சித்து பேசியவர் தான் இன்றைய முதலமைச்சர். பல்லில்லாத ஆணையம் என்று சொன்னார், இதனால் ஒன்றும் பலனில்லை என்று சொன்னார், பல கூட்டங்களில் டெல்லியில் கலந்து கொள்ள மறுத்தார். எனவே இந்த நிலையில் துவங்கிய தமிழக முதலமைச்சரையும் காவிரி நீர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற கலைஞரையும் ஒப்பிடுவது என்பதை ஏற்புடையதல்ல என்பது என்னுடைய பார்வை. மற்றொன்று, இப்பொழுது கூட கர்நாடகத்தில் இருக்கிற கன்னடர்கள் ஒன்று கூடி காவிரி நீர் பிரச்சனையில் நிலைநாட்டுகிற அந்த உரிமையை தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் இன்னும் அழுத்தமாக, சட்ட ரீதியாக நீங்கள் போராடுகிற காரணத்தால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவருடைய அழுத்தத்தை நிராகரிப்பது என்பது ஜனநாயக நாட்டில் முறையல்ல. அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி வருகிற 24ஆம் தேதி சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டுகிறார்கள். இந்த அறிவிப்பு வந்த பிறகாவது இந்த நேரத்தில் வைக்கிற கோரிக்கை திமுக கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் கூடிய விரைவில் 1 வாரத்திற்குள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி கர்நாடகத்தை எச்சரிக்க வேண்டும், மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் செய்ய வேண்டும். இதை முதலமைச்சர் செய்வாரா என்று தமிழகத்தில் இருக்கிற டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க. சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, அமைச்சரவை கூட்டம் கூட்டுறாங்க, பந்து நடத்துறாங்க, வன்முறை நடக்கிறது. இது எல்லாத்தையும் மீறி தீர்ப்பை நாம் தான் பெற்றிருக்கிறோம், சட்ட போராட்டத்தின் மூலமாகத்தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறோம் என்பது அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கு. இது எதையுமே நாம செய்யல, அவங்க செஞ்சது எதையுமே நாம செய்யல, ஆனாலுமே கூட வெற்றி நமக்கு கிடைத்தது. அதை வலியுறுத்த வேண்டிய கடமை நம்மிடம் உண்டு. செய்ய மறுக்கிற கர்நாடகத்தை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு. அதற்கு தமிழர்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டினால் ஜனநாயக நாட்டில் அது வெற்றிகரமாக முடியும். கர்நாடகத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுவதை போல் கோரிக்கை வச்சிருக்கீங்க, அந்த கோரிக்கை அவங்க ஏற்கறாங்களான்னு அவங்க கிட்ட இவங்க தமிழகத்தினுடைய ஆற்று நீர் உரிமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக வென்றெடுத்து கொண்டு வருபவர் தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2007 அந்த தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்த பொழுது தமிழ்நாட்டில் திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர், மத்தியில் இவங்க ஆதரவில் சோனியா, மன்மோகன் சிங் பிரதமர், 2 பேரும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. 6 ஆண்டு காலமாக அதை அரசிதழில் கூட வெளியிட இவர்கள் தயங்கினார்கள், மறுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திற்கு, அதிலும் காவிரி நீரை குடித்து வளர்ந்தோம் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் துரோகம் செய்தார்கள். 74 ஒப்பந்தத்தை போடாம, அதை புதுப்பிக்காம இருங்க, இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்ப எப்படி ஒரு நயவஞ்சகம் செய்தாரோ அதே போல 2007 இருந்து 2013 அம்மா வழக்கு போட்டதனுடைய விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம், இருங்க, உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு அந்த தீர்ப்பு கிடைத்தது.
நான் இன்னொன்னு கூட சொல்றேன். 1986 புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி காலத்திலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. அதே மாதிரி விவசாயிகளும் போட்டார்கள். தஞ்சை மாவட்ட விவசாயிகள், நான் சொல்லி முடிச்சிடறேன், தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வழக்கு போட்டார்கள். அதனுடைய விளைவாக உச்சநீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின்படி அன்றைக்கு பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் வந்து அந்த நடுவர் மன்றத்தை அவர்கள் நியமித்தார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நடுவர் மன்றத்தை அம்மா பல்லில்லாத ஆணையம் என்று சொல்லவில்லை. 97 பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து 4 மாநில முதலமைச்சரும் அவர் தலைவராக கூட்டுறதுல தான் அதை வந்து கர்நாடகம் கடுமையாக எதிர்க்குது. உடனே என்ன பண்றாங்க, அதை அதிகாரமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள். அதில் இன்னும் பல கேலி கூத்து இருந்தது. இந்த 4 முதலமைச்சர்ல தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, பாண்டிச்சேரி, அந்த புதுச்சேரியினுடைய முதலமைச்சர்ல 4 பேர்ல ஒருத்தர் வரலனா கூட அந்த ஆணையை எந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப அது பல்லில்லாத ஆணையம் என்று சொல்லுவதில் என்ன தவறு? இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இதுல மத்திய அரசாங்கத்தில் இவங்க வந்து குற்றம் சாட்டுவதற்கு எந்த அருகதையில் என்றதுக்காக நான் சொல்ல வரேன். திமுகவும் காங்கிரசும் வந்து தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்து துரோகம் இழைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் 2013 அம்மாவால தான் அது அரசிதழ் வெளியிடப்படுது. நான் கேட்கறது என்னன்னா, அரசிதழ வெளியிடப்பட்டதற்கு பின்னால அரசியலமைப்பு சட்டம் 262வது பிரிவு என்ன வலியுறுத்துது? 1956ஆம் ஆண்டினுடைய நதிநீர் தகராறு சட்டம் எதை வலியுறுத்துகிறது? மத்திய அரசாங்கம் ஒரு தீர்ப்பாயத்தை போட வேண்டும், அந்த தீர்ப்பாயம் வழங்கக்கூடிய தீர்ப்பை இவர்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்று போடுகிறது. ஆனால் இன்றைய வரையில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை, அதே போல காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்படவில்லை. ஆக இதுல நாம வந்து அனைத்து கட்சி கடந்த ஆட்சி போன முறை அம்மா ஆட்சியில் இருந்த பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுலாம் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் மனு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை இதை அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த அழுத்தத்தையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே ஏற்க மறுக்கிற கர்நாடகா இவங்க வந்து சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயிகள் இல்ல, நான் ஒரே ஒரு முடிச்சிடறேன். விவசாயிகள் சென்று போய் பார்த்தார்கள். அனைத்து விவசாயிகளும் கட்சி சார்பு இல்லாம எல்லா விவசாயிகளும் போனாங்க. ஒரு சொட்டு நீர் கூட தர முடியாது சொல்லிட்டாங்க. இன்றைக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட ஏற்க முடியாது என்று மறுத்துக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்காத கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்துடைய தீர்மானத்தை ஏற்குமான்னு கேக்குறாரு. எஸ், கோ ஹெட் திரு கோவில். இல்ல, அதுக்கு பதில் அதான் சொல்ல வருகிற செய்தி நான் துவக்கத்தில் சொன்னதை போல இருங்க. 6 ஆண்டு காலம் இல்ல பேராசிரியர் தீரன் பேசும்போது நான் குறுக்கில்ல, மீண்டும் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த பொழுது காவிரி நீர் பிரச்சனையில் எடுத்துக்கொண்ட ஆர்வம் மக்களை தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு வரும்போது கூட சட்டமன்றத்தில் எப்படி திமுகவுக்கு யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை என்று பேசினாரோ அதே தடித்த வார்த்தையை பேராசிரியர் தீரன் பயன்படுத்துவது என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பேச்சாக தான் மக்கள் கருதுவார்கள். பேச்சு திசை திருப்ப கூடாது. நான் கேட்கிற கேள்வி, இல்ல 6 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, ஏன் அரசியல்ல வெளியில அதுக்கு பவரே இருக்காது, அதுக்கு அதிகாரமே இருக்காது. அப்ப நீங்க பதவியில் இருந்தபோது ஏன் செய்ய தவறினீர்கள்? இன்னைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆனது ஒவ்வொரு முறை ஆட்சி செஞ்சு தமிழருடைய ஆயிரக்கணக்கான சொத்துக்களை சூறையாடுறதும் கொள்ளையடிக்கிறதும் இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்யுது. பேராசிரியர் ஐயா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தாத நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் ஏன் என்று கேட்கிறீர்களே. நடைமுறைப்படுத்தாத கர்நாடக அரசை வலியுறுத்தவும் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவும் தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று திரண்டு போராடுவதில் அதிமுகவுக்கு தயக்கம் ஏன்? எனவே அம்மா போய் நடக்கல. அதனால வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து காலதாமதப்படுத்துவதற்கு உதவுமே தவிர காவிரியில நீர் பெற்று தருவதற்கு உதவாது. அதனாலதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி பெற வேண்டிய தண்ணீரை முல்லை பெரியாறு அம்மா அவர்கள் தான் 142 அடியாக உயர்த்தி காட்டினார்கள். அதே போல காவிரியில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவார்கள். ஆற்று நீர் உரிமையை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இணையாக வேறு எந்த முதலமைச்சரும் இருந்ததில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக அரசுக்கும்
ஒரு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அதில் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயம் இந்த தீர்ப்பை கர்நாடகம் சரியாக அமல்படுத்துமா என்ற கேள்வி அடுத்த கட்டமாக எழுந்திருக்கிறது. அதில் ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தை அவர்கள் கூட்டப் போவதாக கர்நாடக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் முடிவில் அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறார்கள்? மத்திய அரசாங்கம் இந்த 4 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பு முழுமையாக அமல்படுத்தப்படுமா? அதற்காக அடுத்த கட்டங்களாக நாம் என்ன அழுத்தங்களை கொடுக்க போறோம் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேர்களே, இந்த காவிரி விவகாரத்தில் தீர்ப்பு நிறைய வந்தாலும் அரசியல் ஓயவில்லை என்பதுதான் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த இரு விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.